நோயற்ற வாழ்வு குறைவு. மனதை பற்றி, மனம்தான் 7ஆம் அறிவு. மனதை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் அதனாலதான் மனிதன்கிறது 7ஆம் அறிவை அடிப்படையாக கொண்டவன். அதான் மனம்னு பேர் வச்சு. மனம்ங்கிறது 7ஆம் நிலை, அவ்வளவுதான். 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை இதுல மனம் வராது. அப்ப 7ங்கிறது மனம். அதை நம்ம அதோட வச்சுக்கலாம். 6 அறிவோடு மனமும் இருக்குது, அறிவும் நமக்கு இருக்குது, மனமும் இருக்குது. அப்ப 7 தான் நமக்கு. இந்த 7ஆம் அறிவு அப்படிங்கிறது மனிதன் தான். அதை யாரும் சொல்றதில்லை, 7ஆம் அறிவு மனிதன். அதனாலதான் திருவள்ளுவர் சொற்கள்லயே 7ஆம் அறிவு 7ஆம் அறிவுன்னு பயன்படுத்துவார். 7 நிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டா 7 நிலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒருவன் நன்றாக படித்தால், நன்றாக உணர்ந்தால், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமை 7 நிலையும் உயர்ந்த நிலை 6ஆம் நிலை, 1ஆம் நிலை, 7ஆம் நிலைக்கு போக முடியுங்கிறார். 7ஆம் நிலையில் மனம் செயல்படுகிறது. மனம் பொருள் தேடி வடிவத்திலிருந்து மாறி, மந்த நிலையிலிருந்து மாறி ஆரோக்கியத்துக்கு திருப்பணும். இப்ப உணவு வேண்டாம ஏன் உணவை பற்றி மருத்துவர்கள் ஏன் பேசுறது இல்லைன்னா, அது ஒரு தேவையற்ற உணவை பற்றி அவங்க பேசுறது இல்லைன்னா, அது ஒரு தேவையற்ற விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. உணவை பற்றி பேசுறது தேவையற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வேணுமா வேண்டாமா உறுதியா சொல்ல முடியல. அதனாலதான் அந்த உணவை பற்றி அவங்க எதுவும் பேசுறதே இல்லை. அவங்களுக்கு இது உணவு இப்போ வேணுமா வேண்டாமா, உணவு சாப்பிட்டா நோய் வருது, வராம இருக்குது, ரத்தத்தை சோதனை பண்ணோம்னா அதுல கூடுதல் வருது குறையுது, அதனால உணவை பற்றி அவங்க பேசுறதே இல்லை. சோதனை பண்ணும் பொழுது அதை சாப்பிட்டுவோ இதை சாப்பிடுவோன்னு சொல்றானே தவிர எதுவுமே இறுதியான முடிவு அவங்க எடுக்க முடியாது. அது இந்த 5ஆம் நிலையிலும் 6ஆம் நிலையிலும் உறுதியான முடிவு. உணவை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. யாருமே உணவை பத்தி பேசுறது இல்லை. அது வச்சுக்கலாம், வேணாம் வச்சுக்கிறவன் ஊதாரித்தனம் பண்ணுவான், வேண்டான்னு சொல்றவன் எளிமையா இருப்பான். வேண்டான்னு சொல்றவன் அவ்வளவுதான். அந்த வேணும்னு சொல்றவன் ஊதாரித்தனமா இருப்பான். அதுக்காக அவன் செலவு பண்ணிக்கிட்டே போவான். உணவுக்காக ஓடுறான்னு. இந்த குறைச்சிக்கிறவனுக்கு அந்த குறைச்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் குறையுது. யார் உணவு எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் குறையிறப்ப அதுல அவன் திருப்தி அடைஞ்சாரான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அந்த எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவனுக்கு இயற்கையாக அவனுக்கு பாடம் கொடுத்துடும். அதனாலதான் இந்த குழம்பிய நிலையில் இருக்கிறதுனாலதான் இது ஒரு குழப்ப நிலை தான். உலகம் பூரா இந்த குழப்ப நிலை இருக்குது. இது வேணுமா வேண்டாமா? ஆமா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உலகம் பூரா இருக்கு. 2வது குறைக்கிற அளவுக்கு ஆரோக்கியம் வருது, குறைக்கிற அளவுக்கு 7ஆவது அறிவும் எட்டிக்கிறாங்க. ஆனா உணவை கூட்டுற அளவுக்கு சண்டி மாடு மாதிரி ஆகி மூளைக்கட்டு, அவன் நீங்க சொல்ற மாதிரி மானங்கட்டு மூளைக்கட்டு எல்லாம் போய் அவன் ஆஸ்பத்திரிக்கு போய் நாரி பேயாட்டம் சேர்றான். பேயா மாதிரி மூளைக்கட்டு எல்லாம் கட்டு, அப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டாந்து தள்ளுற அளவுக்கு பண்ணுதுங்கிறத யாருக்கும் தெரியல. அதுதான் ஐயா சொல்றது. இதுக்கே நானே உதாரணம் தான். இப்ப நான் எந்த அளவுக்கு வேணாலும் உணவு குறைச்சிக்கிறேன். இந்த அளவு நான் உணவு குறைச்சிக்கிட்டே போனா நான் வாங்கி வச்சிருக்கிற மாங்காய் குறையுது,
உணவு தின்ட்டவுடனே ம். நான் வாங்கி விற்கிற மாங்காய் உணவு மாங்காய் வந்து அதிகமா செலவாகுது. மாங்காய் அதிகமா செலவாகிறனாலே எனக்கு பெரிய ஆரோக்கியம் வர மாட்டேங்குது. குறைவா செலவாகிறனாலே ம். ஆரோக்கியம் குறையறதும் இல்ல. அதான். அதாவது மாங்காய் நெறைய திங்கிறனாலே எனக்கு ஆரோக்கியம் கூடியும் வரல. அத குறைச்சுக்கிட்டே ம். போறதுனாலயே அந்த குறைச்சலும் இல்ல. அது பாட்டுக்கு அது இயல்பா இருந்துட்டு தான் இருக்குது. இத பு இத இத அதான் புரி நம்ம சொல்றத ஐயா சொல்றது வந்து வெங்கடேஷ் ஐயா எல்லாம் சொல்றது 2 பாயிண்ட் தான். ஒண்ணு, ம், உணவ குறைக்கிற அளவுக்கு இன்பமா இருக்கான். ம். உணவு கூடுற அளவுக்கு துன்பமா மாறிக்கிறான். இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, ஆ தின்னு பழக்கம் தான். ஆ இன்னும் அந்த மனதுல போய் அந்த 7ஆம் படி வேலை செய்றதில்ல. 7ஆம் 7 வேலையே செய்யாது. 5 ம். 5 6 செய்யறதில்ல. 5ஓட நிறுத்திக்கிறான். நைட்டு நைட்டு விடிய விடிய ஆடு மாட்டுக்கு தீனி போட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. ம். 5வது நிலை. சரி. இவனும் தின்னுக்கிட்டே ராவெல்லாம் இவனும் திங்க ஆரம்பிச்சுக்கிறான் அதை பார்த்து. ம், நம்ம அதுக்கு விட்டவனான்னு. ம். சரி, அப்புறம் அதே நிலைக்கு போயிடுறான். விலங்கு நிலைக்கு கீழே தள்ளப்படுறான். சரி. ஐயா ஆடு மாடு போட்டா கூட போதும் நிறுத்திடுதுங்க ஐயா. மனிதன் நிறுத்துறது இல்லையா அப்படி? ம், 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 ம். ஆடு மாடு போட்டா நிறுத்திடுது. ம். நிறுத்திக்குத அதிகமான போதுன்னா கூட அதையும் சாப்பிட்டுறலாம். வீணா போயிருந்தா அதையும் அள்ளி சாப்பிட்டுறான், உள்ள போட்டுறாங்க. அதான் போட்டுருவான். அது நிறுத்திக்குது போதும்னா கூட. அது அரபிக்கு போகணும். அது வந்து அரபிக்கு போய் உட்காந்து அப்புறம் அது ம். ஏற்கனவே சாப்பிட்டது போய் அதை அரைச்சு மறுபடியும் ஒழுங்கு பண்ணி அது வெளியேற்றணும். ஆ, இல்லைன்னா அது வெளியே அந்த வேலையை பண்ணுது அது. மறுபடியும் அரைச்சு அதை வெளியேற்றி ஆமா. அது சுத்தமாகி ஆ, வயிறு காலியாகும். இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ள வயிறு காலியாகணும், மறுபடியும் வெளியே போகணும். இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் காலியானதுக்கு அப்புறம் மறுபடியும் இறப்பி இது மாதிரி நப்பிக்கும். மறுபடியும் போய் உட்காந்து அசை போடும். ம், அரைச்சு அது அசை போடுறது திங்கிறது இல்லை. ஏற்கனவே மறுபடியும் மறுபடியும் மாதிரி சாப்பிட்டதை வந்து ஒழுங்கு பண்ணி அது வெளியேற்றுற வேலையை ம். பார்க்குது அது. அது என்ன விட ஆ, வெளியேற்ற வேலையை பார்க்குது, சாணி போடுது. மறுபடியும் வயிறு காலி ஆயிருது. மறுபடியும் போகுது. அது அப்படித்தான். அதாவது இடைவெளி விட்டு 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 போகுது. அது காரணம் அது அதுக்கே அவ்வளவு விவரம் வந்து தெளிவா இருக்கு. இல்லைன்னா அதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறது என்ன ஆகுறது? எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்கறதா இருந்தா அது லட்சக்கணக்கா என்ன ஆகுறது? அ- அத்த பெரிய வயிறை வச்சுக்கிட்டு அது சந்தோஷமா இருக்குது. ம், 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 நாம ஒரு புடி ஒரு 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 சாணு அரை சாணு வயிறுக்கு எல்லா வம்பும் பண்ணி ம், அது வெளியாத்துறதா இல்லையான்னு தெரியாத, அதை வெளியாற்றவும் தெரியல. ம். அது சின்னது வெளியே போச்சான்னே தெரியல. அப்புறம் என்ன தெரிஞ்சு 6வது அறிவு வந்து உருப்பட அது போறான். அது அதனாலதான் நான் வந்து என்ன? அதனாலதான் நான் வந்து ம், நான் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ம், வந்து இந்த 10 வருஷமா வந்து இந்த முகநூல், வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, யூடியூப்பு இதெல்லாம் ஏறத்தாழ நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நான் தெளிவாக பேசுறேன். எனக்கு ஏன் சாவு வர மாட்டேங்குன்னு கேட்கறேன். யாரும் என்கிட்ட பதிலே சொல்ல. எனக்கு ஏன் சாவு வர்றதில்ல? ம். நான் இவ்வளவு தூரம் குறைச்சிக்கிட்டே போறேன். சாப்பிடாத. ஆமா. ஆ, நான் வந்து உணவை குறைத்து மிக மிக குறைச்சிக்கிறேன். அதே நேரத்துல தண்ணீரை ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 20ஆ பிரிச்சு குறைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் என்ன எதிர்த்தே பேசலைங்கய்யா. ஆ, நான் சொல்றது மடத்தனம், மூடத்தனம் யாரும் சொல்லல. நான் வந்து உணவு குறைச்சிக்கிட்டே போறேன். அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணியை 20ஆ பிரிச்சு குடிக்கிறேன். தொடர்ந்து குடிக்கிறது இல்ல. யாருமே அது தப்புன்னு சொல்லலையே. இந்த புத்தகத்தையும் தப்புன்னு சொல்லல. யாருமே ம். சொல்லவே மாட்டேங்கிறானே. ஏன்? நல்லா சாப்பிடுன்னு வேணா சொல்றான். ஒருத்தன் வந்து சிலர்லாம் பாத்து ஏதோ ஒரு நாளைக்கு நீங்க நல்லா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்னு அதான். எதடா தேர்ந்தெடுத்து நல்ல விதமா சாப்பிடுன்னு சொல்றவெல்லாம் வருப்பான். அது என்ன நல்ல விதமா? அப்ப இது வரைக்கும் அது எது நல்ல விதம்? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சா சொல்லு. ம். ஆதாரத்தை கொடு. அதாவது ஐயா சொல்றதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சில வந்து ஆதாரத்தை கொடு. கீரை சாப்பிட்டா அது ஆதாரம் நீ சாப்பிட்டு பார்த்து எனக்கு இது வந்து நான் ஆதாரத்தை கொடுக்கணும். என்னது? நீ வந்து இப்ப நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்டு ஆரோக்கியம்னா நீ என்ன பண்ணணும்? ஆப்பிளவே சாப்பிட்டு கரெக்டா ஒரு வருஷமா ஒரு 6 மாசமா முதல் நாள் இவ்வளவு சாப்பிட்டேன், ரத்தத்தை செக் பண்ணு. 2ஆம் நாள் இதை சாப்பிட்டேன், ரத்தத்தை செக் பண்ணு. 1 மாசம் சாப்பிட்டேன், எழுதி காட்டு. நான் டைரியில் எழுதினேன் உணவு பழக்கம். கரெக்டா 15 நாளைக்கு ஒருக்கா ஆப்பிள் மட்டுமே சாப்பிட்டு ரத்தத்தை அப்படி சொல்லு. ஏதாவது காய்கறி சாப்பிட்டேன், தண்ணி சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்றியோ அதை இது படுத்தணும், அறிவியல் படுத்தணும் இல்லையா? ஆமா. அறிவியல் படுத்தி டாக்குமெண்ட் பண்ணு, ஆவணப்படுத்தி அதை காட்டு. அப்பதான் அது ஒத்துக்கொள்ள முடியும். சும்மா நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? அறிவட்ட முண்டங்களா? ம். முண்டங்கள் என்ன பண்ணோம்னா, நீ இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நீ கடைப்பிடிச்சு காட்டு. அல்லது நீ என்ன சொல்றியோ அது வந்து மருத்துவத்திலே செய்து நீ சொந்த செலவு பண்ணி பண்ணு. அறிவு சொல்றவனுக்கு முன்னாடி சொந்த செலவு பண்ணணும்.
வெற்றி ம். அடையணும்னா செலவு பண்ணித்தான் தீரணும். வெற்றி அடையணும்னா இப்ப எனக்கு நீ புத்திமதி சொல்லணும்னா நீ செலவு. வெற்றி அடைஞ்சு காட்டணும். நீ வந்து எனக்கு இடையனுக்கு புத்திமதி சொல்றத நீ வெற்றி அடைஞ்சு காட்டணும். என்னது? வெற்றி அடைஞ்சு காட்டணும். ஆமா. வெற்றி அடைஞ்சு பல பேத்துக்கு குணமாக்கி காட்டிட்டு வரணும். ஆட அறிவட்ட முட்டங்களா, பல பேத்துக்கு குணமாக்கிட்டு வர மாட்டா முட்டங்களா. ம். உன் பொண்டாட்டி திருத்து, உன் புள்ளையை திருத்தி போய் முதல்ல. உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற சக்கரை நோயும், உன் பிள்ளைக்கு இருக்கிற புற்றுநோய் குணமாத்திட்டு வர முட்டும். புரியுதுங்க ஐயா. சொல்றதுக்கு முன்னாடி அறிவு வேலை செய்யணும். எவனா இருந்தா தான் என்ன? ஆ. சோத்து மூட்டைகளா இருந்தா என்ன, வத்தன மூட்டையா இருந்தா என்ன? வத்தன மூட்டையா இருந்தாலும் ஆரோக்கியத்தை நிரூபிச்சு காட்டணும். சோத்து மூட்டையா இருந்தாலும் விஞ்ஞானத்தை நிரூபிச்சு காட்டணும். விஞ்ஞானத்துக்கு நிரூபிங்க ஆட்டிட்டு இருக்கிற கொண்ட எல்லாருமே எல்லா நாங்க முட்டைகளும் இந்த நல்லா வேலையை சாப்பிடுறோம், நாங்க நல்லா சாப்பிடுறோம், ஆரோக்கியமா இருக்கிறோன்னு ப்ரூவ் பண்ணு. ப்ரூஃப் ஒண்ணு மருத்துவத்துல ப்ரூஃப் ஒண்ணு மெடிக்கல் ரிப்போர்ட் எடு. உனக்கு தான் 500 ரூபா கொடுத்தா ஃபுல் செக்அப் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டு. என்னென்ன தின்னுட்டு இருக்கிற, என்னென்ன பேண்டுட்டு இருக்கிற, இப்படி இப்படி ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கிற, இப்படி தின்னுட்டு இருக்கிற, இப்படி பேண்டுட்டு இருக்கிற, வாய் இந்த நாத்தம் அடிக்குது, குடல் இந்த நாத்தம் அடிக்குது, எல்லாத்தையும் எழுதுறா முண்டம். ஆ. வேர்வு நாத்த வர்றதுல எல்லாம் சொல்ற தின்னு அறிவட்ட முண்டம். வேர்வு நாத்த வர்றதில்ல, மலம் நாற்றம் வர்றதில்ல, வாய் நாற்றம்னு சொல்ற முண்டம். அந்த அந்த அறிவே கிடையாதுடா உங்களுக்கு எல்லாம். ம். பார்த்துட்டு தான் இருக்கேன். முதல் வாய் நாற்றம் வருதுன்னு சொல்றாரு அறிவட்ட முண்டம் முதல்ல. அப்புறம் எங்கடா நீ சொல்ல போற அறிவு? அறிவே இல்லாத ஜனம் இருக்கு இல்லையா? உன்னை பார்த்தோம்னா நீ வந்து உன்னுடைய உணவு பழக்கத்தை முதல்ல சொல். நான் இன்னென்ன உணவு பழக்கம் சாப்பிட்டா உன் வாய் நாற்றம் இல்லை, இன்னென்ன உணவு பழக்கம் சாப்பிட்டா மலம் நாற்றம் இல்லை சொல்ற அறிவட்ட முண்டங்களா? இந்தியாவை சேர்ந்த முண்டங்களை தான் நான் சொல்றேன். உணவு திங்கிற உணவு தின்னு பெருத்து போய் உடல் கெட்டு போய் எல்லாம் உன்னை மாதிரி இருந்தவன் தான் நானுமே. இப்ப நான் என்ன பண்றேன், என்ன அறிவியல் சொல்றேன், அது எப்படி எப்படி ஆரோக்கியத்துக்கு வருது? உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். என்னது? புரியுதுங்க. வாயை மூடிட்டு கீழே ஒரு கையை மேல ஒரு கை வாய் மூட்டு கம்முன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா வாங்கி படிச்சு பார்த்துட்டு பின்பற்று. எதுவுமே செய்யாம நல்லது தின்னுனா அவன் நல்லது. நீ யார புத்திசுமை சொல்றதுக்கு? உனக்கு ம். நல்லது உனக்கு தெரியுமா? முதல்ல நல்லதுன்னா ஊருக்கு சொல்ல பார்க்கலாம், ஊர்ல போய் சொல்ல பார்க்கலாம். ஊர்ல புரியுதுங்க. சொல்லி கொடுத்து நல்லது பண்ணி காட்டு. முதல்ல நல்லது பண்ணி காட்டிட்டு வரணும், நிரூபிக்கணும். எந்த அறிவியலும் 1000 முறை சரியா இருக்கணும். எந்த அறிவியலும் 1000 முறை 100 முறை 1000 செஞ்சாலும் 100 முறை செஞ்சாலும் செய்து காட்டணும். செய்து காட்டாம நீங்க கேட்க கூடாது. அதுதான் இது. எப்படின்னா அதிக பிரசங்க தனக்கும் தங்கிட்டையும் கருவி இருக்குங்கிறத காட்டிடுறது, எங்கிட்டையும் வந்து செய்தி இருக்குன்னு காட்டுறது. செய்தி இருக்கிறவங்க நிரூபிக்கணும். அதுதான் கற்றோர்கள் சைடுல வந்து நிக்கணும். அறிவு இருந்தால் கற்றோர் சபைக்கு போகணும். அறிவு இருந்தால் நிரூபிக்கிற இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? நிரூபிக்கிற இடம். அங்க போய் நிரூபி. உலகம் தான் நோயற்ற வாழ்வு கேக்குதுல, அங்க போய் நிரூபிக்க வேண்டியதானே. புரியுதுங்க. நான் இதை பத்தி பேசிட்டு நீ இருக்கிற வழி சொல்ற நீ. அப்படி ஒருத்தன் போடுறான், நீங்க நல்லதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு நீர் மருத்துவ முறை சரியில்லை. உனக்கு என்ன தெரியும்? நீர் மருத்துவம் உனக்கு என்ன தெரியும்? அறிவு கட்ட மாட்டாங்க. விபச்சாரி நீ, உதாரி நீ, விபச்சாரி நீ, கண்டது திங்கிற விபச்சாரி தான். நீரை வந்து எப்படி நீரை மருந்தாக அருந்தினா உடம்பு ஒழுக்கம் கெட்டு போகுது விஞ்ஞானம் சொல்லுகிறது. நீரை ஒழுங்காக அருந்தவில்லை என்று சொன்னால் உடல் ஒழுக்கம் கெட்டு போகணும் உலகம் சொல்லுகிறது. இயற்கையே சொல்லுது. என்னது? ஒழுங்கா தண்ணீர் பாய்ச்சலைன்னா ஒழுங்கா தண்ணீர் பாய்ச்சலைன்னா கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அந்த பயிரே வாடி போகுங்கிற அறிவட்ட மட்டும் அது கூட தெரியாதா? திருவள்ளுவரோட ஞானிகள் நினைச்சுக்கிறது அப்படி. தங்களுக்குள்ள ஏதோ தெரிச்சுக்கிறது. அப்படியெல்லாம் சில முண்டங்கள் சில லட்சத்துல ஒரு ஊதாரி முண்டங்கள் இருப்பதான் செய்வாங்க. அதை கண்டுக்காம இருந்தாலும் சூடு போட்டுறோம். இனிமேல் சொல்லாம இருக்க வாய் முடிட்டு இருக்கணும். நீ எதுக்கு சொல்ல வர்ற? சொல்ல வர நேரம் திருக்குறள்ல இவர் எழுதுன மாதிரி பேசுறது. அப்படியே நேர்ல வா. நீ நேர்ல இப்ப இனி யாருக்கும் தெரியாதா? நான் என்ன ஃபோன் நம்பர் இருக்கு, தொலைபேசி நம்பர், நேரம் கூப்பிட்டு ஐயா வாங்க எப்படி வா வந்து நிரூபி. யார் வேண்டாங்க வரமா மெடிக்கல் ரிப்போர்ட்ட வா, என்னோட 4 நாள் 3 நாள் இரு. உன்னுடைய அறிவை நான் உடனே நான் பேசுவேன். 2 பேரும் பேசுவோம். நான் உன்னை விளம்பரப்படுத்துறேன். இது மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வந்திருக்காரு, நான் சொல்றது கேட்கறேன். யாரா இருந்தாலும் புது சொல்றது கேட்கணுமே இல்லையா? நல்லது யாரா இருந்தாலும் கேட்கணும், யாரா இருந்தாலும் கேட்கணும். மலிவா இருந்தா செஞ்சுட்டு போறான். அதை விட மலிவா சரி செலவே இல்லாத வாழ சொல்லு. இப்போ முதல்ல எனக்கு செலவே இல்லாம ஒரு வழி சொல்லு. இப்ப நல்லது தின்னு சொல்றேன். அதை முண்டம் வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் அனுப்பி விட. அறிவுகட்ட முண்டம் நல்லதை சாப்பிடுன்னு சொல்றேன். இப்ப நல்லதை சாப்பிட பணம் வேணும் இல்ல, கொடுத்து அனுப்பணும் இல்ல. ஏங்க சும்மா இருக்கிறீங்களா அப்படிங்கிற. ஆமா சும்மாதான் இருக்கிறேன். ஏதோ நடந்து போறீங்களா? ரைட் நடந்து போறேன். ஏங்க சைக்கிள்ல போலாம்ல? அது அறிவட்ட முண்டமே சைக்கிள் இல்லாத இடம் நடந்து போயிட்டு இருக்கிறேன். சைக்கிள்ல போலாம்ல? அப்ப சைக்கிள்ல போலாம சைக்கிள் வாங்கி கொடு.
சொல்றவனுக்கு தகுதி இருக்கணும் இல்லைங்க. ஆ நம்மளது அப்படி இல்லை, செலவு குறைக்கிறது. என்னது செலவு செலவு குறைக்குது. குறைக்காது. இவன் செலவு சொல்ற விரும்பதே. இங்கதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஊதாரிகளை எல்லாம் வர வைக்கும். இந்த மாதிரி ஊதாரிகளை எல்லாம் வர வைக்கும். ம் நீங்க மாங்காய் காய்ச்சிருச்சுன்னு பாருங்க, எல்லாரும் கல் எடுத்து அடிப்பான். ஆமா. மாங்காய் காய்ச்சி தொங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லவன் கெட்டவன் போறவன் வரவன் எவனும் விட மாட்டான். கீழே கல் இருந்து எடுத்து ஒரு வீசி வீசி பார்க்கலாம், வீசுறத எடுத்துட்டு போறது. அது ஒழுக்க அது அந்த அதுதான் அங்க. அது ம் அவ விஷயத்தை சொல்றவனுக்கு அடி உழுகும் போது கரெக்டா தான் போச்சு. காய்ச்சி தொங்குனாத்தான் அடி உழுகுதே இல்லையா? எல்லாருமே அப்படித்தாரா? நானே காட்டுல போயிட்டு நிறைய மாங்காய் காய்ச்சி தொடங்கி இருக்குது. நல்ல சரி மனசுல வந்துருச்சு, சரி யாருமே இல்ல, சுத்தி பார்த்தா யாரும் இல்ல, சரி ஒரு கல்லை வீசி பார்ப்போமே. வீசினா அடிமீறி அடி உழுகுது, 2 காய் இருக்குது, எடுத்து திருட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இப்படித்தான் அந்த அந்த காய் நினைச்சுக்க. நம்ம ஏண்டா காய்ச்சா கல்லடி உழுகத்தான் செய்யும். காய்ச்சா களி விழா செய்யும். ஆஹ் காய்ச்ச மரம் களி பிடிச்சிருவாங்க. காய்ச்ச சொல்றாங்க, மரம் களி பிடிச்சிருவாங்க. காய்த்த மரம் கல்லடி பட்டே தெரியும். அந்த காலத்து எழுதித்தானே வச்சிருக்கிறான். ஆகையினால ஒரு விஷயம் அவனால தாங்க முடியல. அவனால போட்டு கொள்றானேன்னு தாங்க முடியல. என்னது ஆமா. வார்த்தையில சுடுறானே. இப்ப நம்ம ஆதாரத்தை காட்டு. நீ அந்த மாதிரி ஆதாரத்தை காட்டு, குறைஞ்சபட்ச ஒரு ஆதாரத்தை காட்டு. குறைஞ்சபட்சம் ம் நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கேன். என்கிட்ட மட்டும் 50 ஆதாரங்கள் வச்சிருக்கிறேன். வெங்கடேசன் 1000 ஆதாரம் வச்சிருப்பாரு. நான் எங்கிட்ட இருக்கிறது 50 ஆதாரம் தான். அது இப்ப இன்டர்நெட் இருக்குன்னா எடுத்து பாரு. நீரை நீங்க மருந்தாக அருந்தினால், நீரை ஒண்ணும் இல்ல, 1 லிட்டர் நீரை 1 லிட்டர் ஒரு படின்னு வச்சுக்கலாம். ஒரு படி, அந்த காலத்து 1 படியும் பீங்க, 2 படியும் பீங்க. இன்னைக்கு அது 1000 ரூபாய் டெசிம் இதுல கொண்டு வந்தாச்சு, இதுல மெட்ரிக் சிஸ்டத்துல கொண்டு வந்தாச்சு. அப்படியே பேசிட்டு போயிடுறோமே. 1 லிட்டர்னே வச்சுக்கோ. 1 லிட்டரை 50 பிரிச்சு குடி, 30 பிரிச்சு குடி. என்ன கெட்டு போச்சு உனக்கு? உங்க அப்பனோட கருப்பு அறிவட்ட முண்டமே, உன்னோட சொத்து குறைஞ்சு போயிட அறிவட்ட முண்டமே. சரிங்க. அறிவட்ட முண்டங்களா? சொரண வேண்டாமா சொல்றதுக்கு முன்னாண்ட? ஏன் உங்க அப்பனோட சொத்து குறைஞ்சு போயிடும் 1 லிட்டர் தான். நீ சும்மா தான் அரசாங்கமே ஒரு நாளைக்கு 200 லிட்டர் 3 லிட்டர் கொடுக்குது. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா தான் சார்ஜ் பண்ணுது. முனிசிபாலிட்டி ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா தான் தண்ணி கட்டணம் வாங்குது. ஒரு நாளைக்கு நீ 2 லிட்டரு 20 பிரிச்சு குடிச்சு நீ செத்து போயிருவேன். நீ அறிவட்ட முண்டமே, ஊதாரி முண்டமே. ஊதாரி முண்டங்கள் குடிச்சு பாரு. நீ முதல்ல நீரை மருந்தா அருந்தினாவே அந்த உள்ள இருக்கிற கொடுமைகள் குறையும். இப்ப என்ன சொல்றான்னா, இப்ப நான் காலையில இருந்து அதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எதை பார்த்துட்டு இந்த வயிற்றுல சுரக்கிற ஹெச் பாக்டீரியான்னு சொல்றாங்க. ஹெச் பாக்டீரியான்னு அதுக்கு பேரு. ம் அந்த ஹெச் பாக்டீரியான்னு பேரு. அது ஒண்ணும் கிடையாது. இந்த குடல் புற்றுநோய் உண்டாக்குது இல்லையா? அதான் இந்த ம் குடல் புற்றுநோய் உண்டாக்குற பாக்டீரியா உலகம் பூரா இருக்கு. வயிறு இருக்கிறவனுக்கு பூரா இருக்கும். அது அங்கதான் வாழுதாமா. இந்த வயிறு தான், இந்த வயிறு எல்லாத்துக்கும் இருக்கும். விலங்கு குரங்கு கூட்டு பூனை கீனை எது இறப்பை இருக்குதோ அதுக்கெல்லாம் இருக்கும். எது இறப்பை இருக்குதோ அதுக்கெல்லாம் இருக்கும். இருக்கு. அப்ப நமக்கு இறப்பை இருக்குதா இல்லையா? இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவன் தவறா திம்பாங்கிறதுக்காகவே இயற்கை என்ன பண்ணுது பாருங்க, இந்த ருசியை கொடுக்குது பாருங்க. இயற்கை இயற்கை நான் யோசிச்சு பார்த்தேன். இதுதான் என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படி. இன்னைக்கு தான் அதை பார்த்தேன். இந்த குடல் புற்றுநோய் ஏன் வருதுன்னு இப்ப தமிழ்ல நீங்க வீடியோ போட்டு பாரு. அதெல்லாம் பாருங்க. சும்மா இருக்க நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் காரணத்தை மட்டும் சொல்லுவாங்க தவிர பண்றதை நம்ம தான். அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா முன்கூட்டியே என்ன பண்ணுதுன்னா, இவன் தப்பா திம்பான் ஆகினால ஒரு சடி மாதிரி சுரந்து வச்சிருது. அது சரி, அது சடி மாதிரி சுரந்து இறப்பையே ஓட்ட போட்டுருவான்னு சொல்லிட்டு ஒரு சடி மாதிரி ஒரு ஜவ்வு மாதிரி சுரந்து வச்சிருது. இவன் தப்பா தின்னானா அந்த சளி தடுத்துருது. அந்த சளி தடுத்துருது. அப்படின்னா ஏற்கனவே இயற்கை முடிவு பண்ணிருக்குது. ஏற்கனவே இயற்கையை முடிவு பண்ணி வச்சிருக்கு. அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடியே உழவு ஓட்டி வச்சிடுறது. என்னது? மழை வர்றதுக்கு முன்னாடி உழவு ஓட்டி வச்சிருது. இது உடம்பு செஞ்சு வச்சிருக்குதே. அப்பதான் புரிஞ்சுது. ஓ, அப்ப இயற்கை என்ன கூட பாதுகாப்பையும் கொடுத்துக்கிட்டு ருசியும் கொடுத்துருக்கு பாருங்களேன். அப்ப நாம என்ன பண்ணோம்னா ருசியை விட்டுட்டோம்னா அந்த பாதுகாப்பு நமக்கு அப்படியே இருந்தது. அப்ப நம்ம புரிஞ்சு போச்சு. இயற்கை ரொம்ப தெளிவா தான் இருக்கு. சில நேரத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த 3 லேயர் சொல்றான். அதை பாத்தீங்கன்னா முதல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிறான், அதாவது ஜீரட நீருங்கிறான், பெப்டிக் நீர், பெப்டிக் ஜூஸு, கேஸ்ட்ரிக் ஜூஸு, ஹங்கிரி ஜூஸு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அந்த பேரு தான் மாத்திட்டான். அந்த நீரை சுரக்கிறப்ப அந்த வள்ளுவர் அதனால என்ன சொல்றாருன்னா, அப்ப நீ என்ன பண்ணுவது தெரியுமா? மன விருப்பத்தின் காரணமாக இப்ப உணவை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னா என்னன்னு தெரியல. இப்ப சைவம் சாப்பிடுறது நல்லதா அசைவம் சாப்பிடுறது நல்லதா அதுவுமே தெரியல. என்னது சைவம் நல்லதா அசைவம் தெரியல, அதுவே தெரியல. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை வருதா இல்லையா? ஆமாங்க ஐயா. சைவம் சாப்பிடணும் ஆஸ்பத்திரிக்கு போறானே இல்லையா?
ஆமா போறாங்க ஐயா. அசைவம் சாப்பிட்றோம் ஆஸ்பத்திரிக்கு போறானே இல்லையா? போறாங்க ஐயா. சரி, ரெண்டுமே சரியா தவிர தெரியல. இப்ப ஆமா ஐயா. ரெண்டுமே ரெண்டும் நீ நீ தின்ன போற அதானே. ஆமாங்க ஐயா. அப்ப திங்காம இருக்கிறதுக்கு வழி என்ன? அங்கதான் அங்க 7ஆம் அறிவு வேலை செய்யாகணும். 7ஆம் அறிவு வந்து மனம்ங்கிற ஒரு அறிவு வேலை செய்யாகணும். மனம்ங்கிற ஒரு பெரிய ஆற்றல் தான். மனம்ங்கிறது ஒரு ஆற்றல், மனம் அறிவு. இதுக்கு என்ன வழி சொல்லுங்க? அப்ப அந்த இதை தெரிஞ்சுட்டு சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 7ஆம் அறிவு பெற்ற அந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி பிரச்சனைக்குரிய அந்த ஜீர நீர் தேவையற்றது. அந்த நீர் தேவையற்றது. எப்ப தேவையற்றது? உடம்பு தானாக இயங்குகின்ற பொழுது அந்த மரபணுகள் மூப்படைந்து தெளிவானதுக்கு அப்புறம் அப்ப என்ன பண்றது? இப்ப உதாரணத்துக்கு ஒரு செடி மேல போற வரைக்கும் ஊன்றுகோல் கொடுக்குறீங்க. அது வலுவா பற்றி படைஞ்சிருச்சுன்னா அந்த ஊன்றுகோல் தேவையில்லை, மற்றதெல்லாம் பிடிச்சிட்டு மேல போயிடும். மற்றதெல்லாம் பிடிச்சிட்டு மேல போயிடும். அது அங்கங்க பிடிச்சிக்கும். வளர்றதுக்கு மட்டும்தான் ஊன்றுகோல், வளருவது வரைக்கும் தான் ஊன்றுகோல். அதுக்கப்புறம் அந்த ஊன்றுகோல் தேவையில்லை. இதுதான் இயற்கை. அப்புறம் அங்க கொடி கப்புன்னு பிடிச்சிக்கும். பிடிச்சிச்சுன்னா அதை பிடிச்சி அப்புறம் கடைசியில் பிடிச்சி இழுத்தா கூட வராது. அதாவது அங்கங்க பிடிச்சிட்டு மேல போகுது. இது வந்து இயற்கை நிலை. அது மாதிரிதான் இயற்கை என்ன பண்ணுது? இவன் தவறு செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இயற்கை இவ்வளவு சொல்லும் பொழுது இயற்கை சுவையை ஒண்ணு படைக்காம இருந்திருக்கலாம்ல? இயற்கை இவ்வளவு பேசுற இயற்கை சுவைன்னு ஒண்ணு படைக்காம போயிருக்கலாம் இல்லைங்கய்யா? இப்ப நாக்குன்னு சொல்றோம் இல்லையா, நாக்கு பேசுற மட்டும் பயன்படுத்திருக்காம எதுக்கு நாக்குல 6 சுவையை கொடுத்துருக்கணும்? நாக்கு பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் சுவையை கொடுத்துருக்கணும்? இந்த கேள்வி கேட்கவே இல்லையா நீங்க? நாக்கு பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்க வேண்டியதானே? ஏன் சுவைக்கு பயன்படுத்தணும்? நாக்கு இல்லைன்னா பேச முடியாது. நாக்கு அறுத்துட்டா பேச முடியாது. பேச முடியாது. நாக்கு அறுத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. நாக்குல புண்ணுவதே நாக்குல லேசா புண்ணுவதே பேச முடியாது. நான் நாக்குல கடிச்சிருக்கேன் பலமுறை. நானே பலமுறை கடிச்சிருக்கேன் நாக்கு. ஆர்வத்துல திங்கிறப்ப தானாவே கடிச்சுக்குவோம். ஆர்வத்துல திங்க நம்ம பல்லே நம்ம நாக்க கடிச்சிருங்க. ஓ புரியுது. ஆமாங்க ஐயா, கடிச்சுக்குவோம். நாமளே கடிச்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா ஒழுங்கா வருஷ கணக்கா இந்த பழகிட்டு இருக்குதப்பா. வருஷ கணக்கா பல்லுக்கு நடுவுல தான் இந்த நாக்கு இருக்கு. இருந்தாலும் சில நேரத்துல டக்குன்னு நல்லா சிக்கிக்கு நறுக்குன்னு ஒரு கடி பிடிச்சி ஓரத்துக்கு ஒரே வெட்டு போடு வைக்கல. ஒரு நாளைக்கு அது வீக்கம். ஆமாங்க. அவ்வளவுதான். பேசவே நாக்கு வீங்கினாவே பேச முடியாது. அப்ப நாக்கு இல்லைன்னு எப்படி? அதே போலதான் இந்த இயற்கை பண்ண சதி திட்டம். இயற்கையோட சதி. இதை இயற்கை ரொம்ப கொடூரமான சதி. இவ்வளவு பண்ண இயற்கை ருசியை மட்டும் இல்லாம செஞ்சிட வேண்டியதானே? அதுக்குதான் சளி பிடிக்குது பாருங்க. சளி பிடிச்சிட்டு அவன் படுற பாடு இருக்குமே கேட்டா, நாக்குக்கு ருசியே தெரிய மாட்டேங்கிறான். அடேங்க அப்பா. சளி பிடிச்சிட்டா அது ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு. அதனாலதான் இந்த பெருந்தொற்று நோய் வந்தா முதல்ல வந்து நுரையீரல பாதிச்சு நாக்கு சுவையை அறுத்து எடுத்துருது. ஐயா அது எதனால இப்போ காய்ச்சல் அடிக்குது, சளி பிடிக்குதுன்னா நாக்கு அந்த சுவை இல்லாம தெரியும், அந்த கசப்பு வர்றது அது எதனாலங்க ஐயா? தன்மை அது சாப்பாடு வேண்டாங்கிறதுக்காக சொல்லுங்க. ஆமா, இயற்கை என்ன பண்ணுதுன்னா, உடம்பு என்ன பண்ணுது? மவனே நீ மானம் கட்டு தானே விபச்சாரி ஆக்கி விட்டே. நீ விபச்சாரியா நீ பயன்படுத்திட்ட. நீ என்ன ஊதாரியா விபச்சாரியா ஒரு குடும்ப பெண்ணா பயன்படுத்தாம விபச்சாரி மாதிரி என் உடம்பை பயன்படுத்திருக்கிற. அது பனிஷ்மெண்ட். எல்லாமே என்னது பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுத்து அவனை வாந்தியில போட்டு கொண்டு சாவடிக்குது. அவனை போட்டு சாப்பிடாத கொடுத்தா அதான் கசப்பு தன்மை உருவாக்குறது. அதுதான் அப்ப என்ன அதுக்கு எதை கொடுத்தா சுவையா இருக்குமோ கண்டுபிடிக்கிறான் அறிவு வச்சு. அப்ப என்ன பண்ணும்னா அதுக்கு உதவி செய்யணும். அப்ப என்ன அந்த குடும்ப பெண்ணா மாத்தணும். விபச்சாரியை குடும்ப பெண்ணாக மாத்துது. புரியுதுங்க. நம்ம வரைவில்லாம தின்னு போட்டான். நமக்கு தேவை ஆரோக்கியம். ஆரோக்கியத்துக்கு வந்து உணவு பயன்படாது. உணவு என்பது விருப்பத்தில் வருமே தவிர ஆரோக்கியத்துல வராது. உடம்பு ஒரு நாள் உணவை விரும்பாது. விருப்பம் என்பது உடலுக்கு கிடையவே கிடையாது. உடம்புக்குன்னு தனி வெறுப்பு கிடையாது. இந்த மனதுக்கு தான் வெறுப்பு. மனதுக்கு தான் வெறுப்பு. அதுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்பை பயன்படுத்திக் கொள்கிறது. அப்ப உடம்பை விபச்சாரியா மாத்திடுது. எப்படி விபச்சாரி நோயா இருக்கிறாளோ அதே மாதிரி நம்ம உடம்பு விபச்சாரியா சாக்கடையா மாத்தி விட்டுறது. இதுக்கு மேல உடம்ப கேவலமா பேச முடியாது.
மானரோஷம் இருக்கிறவங்க உடம்பு புரியுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு விலங்குகளும் தன்னை மருத்துவராக மாற்றிக் கொள்கிறது. ஒவ்வொரு விலங்குகளும் தன்னை மருத்துவராக மாற்றிக் கொள்கின்ற பொழுது இயற்கை தருகின்ற விஞ்ஞானத்து ரீதியாக நாம கண்டுபிடிச்சு கொடுப்பதை நீங்க ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். சரியா? இதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? மனதை முதல்ல சரி பண்ணணும். அதாவது 124ஆம் பக்கத்தில் சித்தம் ஐந்து வகைப்பட்டது, 5 வடிவங்களுக்கு செயல்படுகிறது. அவை யாவன? சிதறுண்ட வடிவம். இந்த பாரு, சிதறுண்ட வடிவம்னாவே சிதறி போய் கிடக்கிறது. சிதறுண்ட வடிவம் என்ன? சிதறுண்ட வடிவம் என்ன? சிதறுண்டு கிடக்கிறது என்ன? ஒரு பொருள் சிதறி கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம்? அது எதுவும் இல்லாம சிதறி கிடக்குதுன்னு அர்த்தம். என்ன சிதறி கிடக்குதுன்னு என்ன? ஏதோ ஒரு அடையாளம் சொல்லுங்க. சிதறி கிடக்குதுன்னு என்ன அர்த்தம் சொல்லு. ஏதோ ஒரு அடையாளம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்லுங்க. சிதறி கிடக்குது எப்படி சொல்ல தெரியலீங்க எனக்கு. ஒரு பொருள் சிதறி கிடக்குது என்னங்க? சிதறி கிடக்கிறது தெரியலீங்க ஐயா, சொல்ல தெரியலீங்க. கேசவன் ஐயா, ஒரு பொருள் சிதறி கிடக்குதுன்னு என்ன? ஐயா, ஒரு பொருள் சிதறி கிடக்கிறது எப்படி சொல்றது? ஒரு புட்டா சேர்த்து வைக்கிற பொருள் களைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு இதே ஒரு பொருள் ஒரு பொருள் சிதறி கிடக்கிறது சேதாரமா கிடக்கிறது தான். சேதாரமா கிடக்குது, அப்படி பரவி கிடக்கிறது, சேதாரமா கிடக்கிறது, பரவி கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது, இப்படி எல்லாம் அது அர்த்தம். இதுக்கு சிதறி கிடக்கிறது, பரவி கிடக்கிறது. ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா 4 மூணா சிதறி போறது, எப்படி வேணா சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து நம்ம அதுக்குதான் அறிவுக்கு வேலை கொடுக்கறது இல்லை. என்னது? மந்த புத்தியாவே இருக்கிறது, சுய சிந்தனையே இல்லாத இருக்கிறது. சுய சிந்தனை இல்லாத காரணம் சுயமாவே சிந்திக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இயற்கை ரகசியத்தை படிக்கிறதே இல்லை. ஒரு விவசாயம், இன்னைக்கு ஒரு விவசாயம் வேற பண்றீங்க, ஒரு பொருள் கீழே விழுந்தா 4 மூணா செதறி 4 மூணா செதறி போறத கூட செதறி போறதுதான். ஒரு சாதாரண கண்ணாடி, ஒரு பாத்திரம் கீழே வந்து செதறி போகுது, ஒரு கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்துட்டு செதறி போகுது, ஒரு தேங்காய் பட்டார்னு கீழே விழுந்ததுன்னா 4 மூணா செதறுது. இதெல்லாம் வந்து செதறி போதல்னு அர்த்தம். இது இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. செதறி போறதுக்கு இவ்வளவு விளக்கங்கள். அப்ப அதனாலதான் இந்த பணம் சம்பாதிக்கிறவன் செதறி போயிடுறான். பணம் சம்பாதிக்கணும் வந்ததுக்கு அப்புறம் செதறி போயிடுறானே இல்லையா? ஏன் செதறி போறான்? எங்கேயோ யார்கிட்டயே போய் அடிமையா இருக்கிறதுக்கு போறான். எங்கேயோ போய் யார்கிட்டயே அடிமையா இருக்கிற கேவலமா இருக்குது இல்லையா? மாடு எப்படி ஒரு மனிதருக்கு அடிமையா இருக்குதோ, இவன் போய் அடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான். இது அவமானமா இல்லை? அப்ப இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு மருத்துவரா மாறி நீங்க உங்களுக்கு தேவையான சொல்லி கொடுத்தீங்கன்னா அதான் சரியா இருக்கும். அதனாலதான் நான் வந்து இதை வந்து மருத்துவமா செய்யுங்க அப்படிங்கிறது. மருத்துவமா செஞ்சு பழகணும். ஏன்னா இது வந்து தெரிஞ்சு போச்சு. இப்படிதாப்பா இந்த பொருள் தேடுகின்ற வடிவத்துல போய் மாட்டிக்கிறது. இப்ப நான் வந்து பொருள் தேடுறதுக்கு இங்கே வீட்டிலே உட்காந்துக்கிறேன். நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், எங்கேயும் போறது இல்லை. வீட்டிலே 25 வருஷம் எங்கேயும் போறது இல்லை. பொருள் எனக்கு தேவையான பொருள் வந்துகிட்டு தான் இருக்கு. திடீர்னு வரும், அப்புறம் திடீர்னு வரது பிடிச்சி வச்சுக்க வேண்டியது. அது திடீர்னு ஒரு நாளைக்கு நமக்கு தேவை 1 சென்டிமீட்டர் மழை தான் தேவைன்னா 10 சென்டிமீட்டர் மழை வந்துருச்சா, அது ஈர்ப்பு வச்சுக்க வேண்டியது. எனக்கு தேவை ஒரு நாளைக்கு 1 சென்டிமீட்டர் மழை. சரி, திடீர்னு 10 சென்டிமீட்டர் வந்துருச்சா, அது தூக்கி ஈர்ப்பு வச்சுக்க வேண்டியதுதான். ஈர்ப்பு வச்சுட்டு 1 சென்டிமீட்டரா கழிச்சுக்க வேண்டியது. 10வது பார்த்தா திடீர்னு ஒரு அப்படித்தானே போகுது. தின வருமானம் வரக்கு வாய்ப்பே இல்லை. இப்படித்தான் போயிட்டு இருக்குது. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் இதுதான் மானாவாரின்னு பேரு. மானாவாரிங்கிறது இருக்கிறத வைத்துக்கொண்டு சமாளிக்க வேணும். இருக்கிறத வைத்துக்கொண்டு மானாவாரியில வந்து இவ்வளவுதான் விளையுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு விளையும், அவ்வளவுதான். அதை வைத்துக்கொண்டு எளிமையாக செலவு சிக்கனம். யார் ஒருவர் வந்து உணவு செலவை குறைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அதனுடைய உணவு செலவை, இடுபொருள் செலவு, உணவு செலவை, உள்ளீடு எவ்வளவு குறைவா இருக்கிறதோ அது நியாயமான வருவாய் அவர்கிட்ட கொடுத்துரும். இது எப்பவுமே வந்து உள்ளீடு குறைவா இருக்கும், வெளியீடு அதிகமா இருக்கும். உணவு செலவு எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ
உணவு செலவு எந்த அளவுக்கு நீங்க குறைச்சிக்கிறீங்களோ, உணவு செலவை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ, எப்படி குறைக்கணும்? அந்த நீரை மருந்தாக அருந்தி தான் உணவு செலவை குறைச்சிக்கணும். அப்ப நீர் உள்ள போயிட்டே இருந்துச்சுன்னா எந்த வகையான தீமை செய்யாது. நீ கருவாட்டையே பச்சை கருவாடை தின்னாலும் கூட, பச்சை கருவாடு நல்லா மெருக்கு மெருக்குன்னு தின்னாலும் கூட, அதுக்கப்புறம் தண்ணீரை குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த பச்சை கருவாடுல இருக்கிற விஷயத்தை பூரா அது எடுத்துட்டு போயிடும். குப்பையை போட்டு குப்பையை போட்டு பின்னாடி தண்ணி ஊத்துற மாதிரி குப்பையை போட்டு தண்ணி ஊத்துற மாதிரி. ஆமா, குப்பையை போட்டு சீவக்கட்டை குப்பையை போட்ட உடனே சீவக்கட்டை எடுத்துக்க வேண்டியதுதான். குப்பையை போட்ட உடனே சீவக்கட்டை எடுத்துக்க வேண்டியதுதான். சீவக்கட்டை எடுத்து நான் தள்ளி தள்ளி அது போய் அப்படியே என்ன அது அங்க அந்த இடத்த விட்டு போயிரு. இது என்ன இந்த மாதிரி எளிய சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாகவே உடம்பை மாத்திக்கணும். இப்போ மனதை வைத்துக் கொண்டு நாம் இந்த மனம்ங்கிற 7ஆம் அறிவை வைத்துக் கொண்டு இப்ப உதாரணத்துக்கு சிறுநீரக நோய் இப்ப நிறைய எங்கிட்ட தொலைபேசி வந்து கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒரே பதில் தான். ஆனா அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வந்தது தனிப்பட்ட நோயின்னு நினைக்கிறாங்க. எனக்கு வந்தது எனக்கு மட்டும்தான் வந்திருக்குது. ஆனால் இங்க அடிப்படை அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் பாரு, அப்படியா சரி அவனுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் கூடுதலா சொன்னா அவனுக்கு திருப்தி அடையுது. அதாவது உனக்கு நோய் வந்திருக்குது, அப்பப்பா கவலைப்படாத, இது உனக்கு இதுதான் மருத்துவம், அவனுக்குன்னு தனியா சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. என்னது விஷயம் ஒண்ணுதான். ஆனா அழுக்கா போச்சுன்னா தண்ணியில ஊற வச்சு தப்புன்னு தப்புடான்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லுங்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறது? அவனுக்கு தனிப்பட்ட முறை கொஞ்சம் ஜோடம் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படியா தண்ணீரே எடு, நல்ல பாத்திரத்தில் எடுத்துக்கொள், முடிஞ்ச வெள்ளி பாத்திரத்துல எடுத்துக்கோ, முடிஞ்சா நல்லா வெள்ளி பாத்திரத்துல வச்சுக்கோ, தங்க டம்ளார் ஸ்பூனு தங்க ஸ்பூன் இருந்தா அதை எடுத்துக்கோ, தங்க ஸ்பூன்ல சோப்பு தூளை எடுத்துக்கோ, அது நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதுல போடு, பச்சை தண்ணியில போட்டாங்க, சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆத்து தண்ணியே சுடுதண்ணி கொதிக்க வை. அந்த கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் 100 டிகிரி இருக்கணும், கரெக்டா 100 டிகிரி கொதிக்கணும், அதை டெம்பரேச்சர் வச்சு பாரு. அந்த 100 டிகிரியை கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளி பாத்திரத்துல ஊத்தும் பொழுது கவனமாக ஊத்த வேண்டும் அப்படி சொல்லணும். கவனமா ஊத்தணும். ஊத்துக்கு அப்புறம் தங்க ஸ்பூன் எடுத்து சொன்னாதான் ஆசிரியர், சும்மா நீங்க தண்ணி கூடுறா போதுன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க தங்க ஸ்பூன் எடுத்துக்கணும். அந்த தங்க ஸ்பூன்ல கரெக்டா 5 கிராம் சோப்பு தூளை எடுக்கணும். முதல் தடவை 5 கிராம் போட்டு ஒரு அலசி அப்படி நுரைய வைத்துக்கணும். அப்புறம் 2வது ஒரு 5 கிராம் போட்டு மறுபடி அரைக்கணும். 3வது தடவை 5 கிராம் போட்டு, இந்த மாதிரி 6 தடவை 5 கிராமா போட்டு ஏற்றணும். ஒரே மட்டும் நீ போடக்கூடாதுன்னு சொல்லணும் அவனுக்கு. 6 தடவை 5 கிராம் போட்டு நல்லா நுரையேற்றுறதுக்கு அப்புறம் அப்படியே அரை மணி நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் சுத்தமான பட்டு புடவையில எடுக்கணும் அப்படி சொல்லணும். சுத்தமான பட்டு புடவையில எடுக்கணும். 1.5 பட்டு புடவை எடுத்து ஒவ்வொன்னா ஊற வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு 1 மணி நேரம் கதை சொல்லணும். அப்ப அவனுக்கு திருப்தியா, ஓ நமக்காகவே சொல்லிட்டாங்க, ஓ தங்க பாத்திரம், தங்க கரண்டி, சுடுதண்ணி கொதிக்க வைக்கணும், டெம்பரேச்சர் பார்க்கணும், அதுக்கப்புறமெல்லாம் போடணும் அப்படின்னு கேட்கறேன். நாம என்ன பண்றேன்? காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதல் அவள் சேர்த்து தாளிசம் பண்ணி சாப்பிட்டோம்னா படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து அனைத்து நோய்களும் நீங்கிவிடும். இது 180 நாளுக்கு செய்ய வேண்டும். அப்ப மலச்சிக்கல் இல்லாது அடிப்படையா மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கணும். அது காரணம் கீரை காய்கறி தான். சரி, கீரை காய்கறி கிடைக்கலையே, கீரை வச்சுக்கோ, அவ்வளவுதான். கீரை காய்கறி எப்ப விளைஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்க ஒரு 5 ரூபாய்க்கு கீரை 10 இன்னைக்கு 10 ரூபாய்க்கு காய்கறி கிடைக்குதே இல்லையா? ஒரு கூறு போதுமே. ஒரே ஒரு சுரக்கை இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு சுரக்கை இன்னைக்கு 10 ரூபாய்க்கு இருக்குது. உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு 2 சுரக்கை வாங்குறான். உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா, அந்த உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா அவரு 10 ரூபாய்க்கு 2 சுரக்கை வாங்கிட்டு வரேன் நானு. 3 ரூபாய் இன்னைக்கு 3 ரூபா. ஆமா ஆமா. நான் உழவர் சந்தைக்கு எப்பவுமே உழவர் சந்தைக்கு போனோம்னு வச்சுக்கங்க, 10 ரூபா கொண்டு போனோம்னா கட்டாயம் 2 கொடுத்துட்றாங்க அவங்க. அந்த அவருக்கு உழவர்கிட்டே நான் வாங்குவேன். முதல் 10 ரூபான்னு சொல்லுவாரு, எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு எடுத்து கழுவு, எதுக்கு இதையும் வச்சுக்கன்றுவார் அவரு. முதல் 10 ரூபான்னு சொல்லுவாரு, சரிங்க 10 ரூபா கொடுத்தோம்னா உடனே என்ன பண்ணா இன்னொன்னு கையில் கொடுத்துருவாரு, இதையும் வச்சுக்க அப்படிம்பாரு. அது யாரு? உழவர்களுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். மற்ற வாங்கியிருக்கிறவனுக்கு வரவே வராது. வாங்கி விற்கிற என்ன பண்ணுவான்னா அதே நான் பார்த்திருக்கேன். வாங்கி விற்கிற 10 காய் 20 ரூபா வாங்கி வச்சிருப்பான். அவர் 5-6 காய் மட்டும் 10 ரூபாய்க்கு வித்துருப்பான். 3 காய் தங்கி இருக்குதா, கரெக்டா யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்க, எனக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு 10 ரூபா கொடுப்பான். அப்ப அவனுக்கு என்ன ஆகி போச்சு, நட்ட சிறை. ஏற்கனவே அந்த 6 காயில லாபம் வந்தாச்சு, மிச்சம் 3 காய் இன்னும் 2-3 நாள் அதை தூக்கி குப்பையில தான் போடணும்.
ஆனா உண்மையாலும் சுரக்காய் வந்து அப்படியே அடிபடாம வச்சுட்டா 15 நாளைக்கு வச்சுக்கலாமே, ஒண்ணுமே ஆகாது. முத்தி போயிருதுங்க ஐயா, அப்படியே வச்சா திங்க முடியல, முத்தி போயிருதுங்க ஐயா அது. அது நீ சொரவி போட்டு சாப்பிடு, அல்ல நான் சாப்பிடலாம். அது 15 நாள்ல வச்சிருக்கலாம். ஓ சுரவணும் மேல, சுரவி அப்படியே சாப்பிட வேண்டியதானே. அது என்ன பூரா நார்ச்சத்து தானே. ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மேல தோலை சீவிரலாம். ஓ அப்புறம் அது கெட்டியா அது அது நல்ல, அது வந்து காய் முத்தவே விடுற காயில தான். பிஞ்சு காய் பொரிச்சாலும் அது அப்படித்தான். சுரக்காய் வந்து நல்லா வரும். சுரக்காய் வந்து தானாகவே உறுதிப்பாடு, பயங்கர உறுதிப்பாடு. அப்படியே பாட்டிலா மாறிடும், அப்படியே குடுவை மாதிரி மாறிடும். அது அழுகி போறதும் இல்லை, அப்படியே காஞ்சு 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 அப்படியே மாறிடும். பழம் அழுகி போற மாதிரி, தக்காளி பழம் அழுகிற மாதிரி அது அழுகாது. அவ்வளவு ஆமாங்க ஐயா. அதுக்கு ஒரு தன்மை இருக்குது பாருங்க. அது அதனாலதான் அந்த காலத்துல வந்து அது சுரக்குடியை வந்து சுரக்குடி வந்து தண்ணி பாத்திரமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. தண்ணி வரும். ஆனா விதையை வந்து உள்ள வச்சு பதப்படுத்துவாங்க ஐயா. விதையை வச்சு உள்ள போட்டு வச்சு அது கூட நமக்கு கெடாதுன்னு சொல்லுவோம். ரொம்ப நாளைக்கு ஆமா பதப்படுத்தினா தான் இருக்கும். ஆமா, இயற்கையான டெம்பரேச்சர் அது வந்து பாத்தீங்கன்னா 2 டிகிரி குறைவா இருக்கும். ஓ 2 டிகிரி குறைவா இருக்கும், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சாம்பல் போட்டு கலக்கி, சாம்பல் இருக்கு இல்லையா. டெம்பரேச்சரே மெயின்டைன் பண்ணுது அது. ஆமா ஆமா, அது சாம்பல்ல போட்டுருவாங்க. சாம்பல்ல போட்டு காய வச்சு எல்லாத்தையும் சாம்பல்ல போட்டுருவாங்க. சாம்பல்ல போட்டு பரட்டி விட்டு பொட்டாஷ், சாம்பலுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பொட்டாஷ் தான். ஓ சாம்பலுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பொட்டாஷ். என்னது ஆஷ், சாம்பல், பொட்டாஷ், பொட்டாசியம் தான். பொட்டாசியம் சாம்பலா மாறுது. அந்த பொட்டாசியில போட்டு வச்சுட்டு அது கெடுறது இல்லை. சாம்பல் போடாம சாம்பல்ல போட்டு பரட்டி வை. முதல்ல சாம்பல்ல போட்டு பரட்டி வெயில்ல காய வச்சிருவாங்க. காய வச்சுட்டு சொரக்குடியில போட்டு மேல போட்டு வேடு கட்டி வச்சுட்டு அப்படியே 10 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கு. ஓ எறும்பு போகாது, எதுவும் போகாது. எறும்பும் போகாது, அப்புறம் எதுவும் போகாது. எறும்புக்கு இரும்பு மற்ற வண்டு கிட்டு எதுவும் உள்ள போகாது. ஓ சாம்பல் கிட்ட போகவே போகாது. சாம்பலை சாப்பிடாது. எந்த விலங்கு சாம்பலை தாண்டி உள்ள போகாது. ஓ எப்பவுமே அப்படித்தான். நீங்க விதை வந்து நீங்க இப்ப விதை நீங்க வச்சிருக்கீங்கன்னா, பெரிய பராத்துல தண்ணி ஊத்திட்டு நீங்க விதையை வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு விதையை வச்சிருங்க. அந்த தண்ணி தாண்டி எதுவும் போகாது. ஓ தண்ணி தாண்டி அந்த விதைக்கு போகாது. தண்ணி தாண்டி விதைக்கு போகாது. நீங்க கடலைப்பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு, ஒன்றும் வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை பருப்புன்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு வந்து விரும்பி சாப்பிடும். எல்லா பூச்சிகளும் வேர்க்கடலை எறும்பு எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். எறும்பு எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். நீங்க ஒண்ணும் வேண்டாம், சும்மா ஒரு தட்டத்துல தண்ணி ஊத்திட்டு அந்த பாட்டில தூக்கி பாத்திரத்துக்கு உள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க. ஒரு வருஷம் நாள் எறும்பு அந்த தண்ணி தீர்ந்து போச்சுன்னு டக்குன்னு ஓடிடும். தண்ணி காஞ்சிருச்சுன்னா டைன்னு பூந்து பாத்திரத்துக்குள்ள ஓடிடும். தண்ணியை கண்டா எல்லாமே பயப்படும். தண்ணி கண்டா எல்லாரும் பயப்படணும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தண்ணீர் என்பது நம்ம உடம்பை காப்பாத்துகின்ற. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து புறந்தூய்மை நீரால் அமையும் சொன்னாரு. இப்ப அகத்தூய்மை நீரால் அமையும். இந்த அகத்தூய்மை நீரால் அமைகிறத பத்தி நம்ம பேசுறோம். அது காலை முதல் மாலை வரை நீரை மருந்தா இருந்தோம்னா இந்த சிறுநீரக நோயை வந்து நம்ம சரி செய்யலாம். இந்த சிறுநீரக நோய் வந்தவ பயப்பட தேவையில்லை, ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னா அது வந்து கடைசி வரைக்கும் சாவுதான். அது தப்பிக்கவே முடியாது. அதுக்கு தப்பிக்கிற ஒரே வழி, நீங்க வந்து ஆற்றலை வந்து வெளியிருந்து எடுத்தாகணும். ஆற்றலை என்ன, உணவு பழக்கம் என்பது வேறு, ஆற்றலை எடுத்து பழகணும். நீங்க அதுக்கப்புறம் சுத்தமானதுக்கு அப்புறம் உணவு வேணும்னா வச்சுக்க, வேண்டாம்னா விட்டுரு, அது வேற. உணவு வேணும் வேண்டாங்கிறது நீ முடிவு பண்ணிக்கும். ஆனால் உண்மையாலுமே உடம்பைய வந்து தாவரத்தை போல வெளியிருந்து சக்தி எடுத்துக்கிறனாலதான் இந்த உணவு வேண்டாமா வேணுமா வேண்டாம் நீ முடிவு பண்ணிக்கோ. உணவு வேணும் வேண்டாங்க நீ முடிவு பண்ணிக்க. ஆற்றலை வந்து வெளியிருந்து எடுத்து பழகிக்கோ. அதே 7ஆம் அறிவு. அப்ப ஆற்றலை வெளியிருந்து பழக்கணும்னா நீ இருந்து பாரு, ஒரு நாளாவது இருந்து பாரு, ஒண்ணும் ஆகாது. அப்ப 2 நாள் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க, நுரையில் பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா இது இன்னொரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இறப்பையில வந்து ஒரு வகையான பாதுகாப்பு நீர் இருக்கும், ஃப்ளூயிடு. மூளையில வந்து பாதுகாப்பு நீர் இருக்கும். மூளை இருக்கு இல்லையா, மூளையை சுத்தியும் தண்ணி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மூளை நீர்னே சொல்லுவாங்க. அது வந்து தினம் உற்பத்தி ஆகணும். அதே மாதிரி நுரையீரல பாத்தீங்கன்னா, நுரையீரல் கூட நான் கூட ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. ஆட்டு நுரையீரல் மாதிரியே மனித நுரையீரல் இருக்குது, அப்படியே இருக்குது. ஆட்டு நுரையீரல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி மனித நுரையீரல் அப்படியே இருக்கு. ஒரு படம் அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. ஒருத்தர் வந்து ஆட்டு நுரையீரல் எடுத்து ஊதி காட்டுவாரு. அப்படியே மனிதனுடைய ஒன்று கீழே அப்படியே அழகா மேல கூம்பா இருக்கும், கீழே நுரையீரல் வந்து கீழே அகலமா இருக்கும், மேல போக போக எப்படி இருக்கும், கூம்பு மாதிரி இருக்கும். கூம்பு வடிவத்தில் இருக்குதுங்க.
புரியுதுங்க. அப்ப அப்ப விலங்குல இருந்து மாறி இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. விலங்குல இருந்து மாறிக்காரன்னு தெரிஞ்சு போச்சு. பாருங்க, ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதை பார்த்து ஒருத்தர் எடுத்து அவரை கசாய கடைக்காரர் தெரியுது அரிசி எடுத்து ஊதி கட்டுறாரு. இதுதான் இப்படிதான் மனிதனோட நுரையில் இருக்குது. அப்படியே ஊதி கட்டாரு, ஊதுறாரு, அப்படியே அழகா விரியுது. இந்த மாதிரி விட்டுறாரு. இதுதான் மனித நுரையில இப்படித்தான் இருக்கிறதுன்னு செயல் வழக்கம் காமிச்சாரு. அதனால இந்த நுரையீரல் நோய் வந்தவங்க அது பேருந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நுரையீரல் நோய் வந்தவங்க வந்து சிஓபிடின்னு சொல்லுவாங்க. கிரானிக்னா அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. நுரையீரல் வந்து கெட்டு போனா பல்மோனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த யோக மருத்துவம் தான். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், இந்த ஆரைன்னு சொல்லுவாங்க. ஆரைன்னு சொல்லுவாங்க. ஆரைனா மூக்கின் வழியாக சுவாசம் பண்றோம்ல, அதுல இருக்கிற அடப்பு, ரொம்ப கொடூரமான அடப்பு. அந்த அடப்பும் கரைச்சிடலாம். மூக்கு வழியாக போறக்கூடிய அந்த அடப்புகளும் நுரையில் வந்து விரிந்து சுருங்காத தன்மையும், இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூர நோயெல்லாம் வந்துட்டு தீர்ப்பே இதுல சாவுதான். என்னது? இறப்பு உறுதினா எழுதியிருக்கான். அதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க வந்து உணவு வேண்டும் வேண்டாங்கிறத சுத்த பண்ணி பழகிக்கோ. அப்புறம் நீ உணவு வேண்டும் வேணா நீயே வச்சுக்கோ, அது நியூட்ரலா பண்ணிக்கோ. வேணும்னா வச்சுக்கோ, போட்டேன்னு அதுக்கப்புறம் கூட்டு, இல்லையா விட்டுரு. எந்த அளவுக்கு நீங்க உணவு உள்ள போடாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு விபச்சாரியா மாறாது. இல்லாட்டா அந்த உணவு போடாமட்டா குடும்ப பெண்ணா இருக்கும். உணவு ஒண்ணு போட்டேன்னு விபச்சாரியா மாறிடு. அப்படிங்கிற கோரிக்கை கொண்டு மீண்டும் நான் சொல்றேன். நன்றி.